அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் பெண் மருத்துவர் கொலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலைகள் இல்லாதது குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விரிவான விவரம் என்ன? கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை ஏற்கனவே சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததற்கான காரணம் என்பது கொலை என்பது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொள்வதற்காகவே இந்த வழக்கு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டதாகவும், நாடு முழுவதும் பணிபுரியும் பெண் மருத்துவர்கள் உள்ளிட்டோரின் பாதுகாப்பு குறித்து தாங்கள் அக்கறை கொண்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலைகள் இல்லாதது குறித்து தாங்கள் மிகுந்த கவலை அடைவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆண் மற்றும் பெண் மருத்துவர்களுக்கான தனி ஓய்வு மற்றும் பணி அறை மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழல் தொடர்பான நிலையான தேசிய நெறிமுறைக்கான தேசிய அளவில் ஒருமித்த நடைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பெண்கள் தங்கள் பணியிடத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியாவிட்டால் அரசியலமைப்பின் கீழ் சமத்துவம் என்பதற்கான அர்த்தம் என்ன எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணை தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.